தமிழக அரசில் கக்கன் காமராஜ் வழியில் 2 அமைச்சர்கள் இருப்பதை மனதார ஏற்றுக்கொள்வதாக தமிழக நாடார் மகாஜன சங்க பொதுச் செயலாளர் கரிக்கோல்ராஜ் கூறியுள்ளார். இது தொடர்பாக அவருடன் எமது செய்தியாளர் ரமேஷ்குமார் நடத்திய கலந்துரையாடலை பார்ப்போம். பெருந்தலைவர் காமராஜரின் 124வது பிறந்த நாளை தமிழகம் முழுவதும் உள்ள மக்கள் வரும் 15ஆம் தேதி சிறப்பாக கொண்டாட இருக்கும் இந்த நிலையில் தமிழ்நாடு நாடார் மகாஜன சங்கம் சார்பாக தமிழகத்தில் பொறுத்த அளவில் காமராஜர் காலத்தில் கட்டப்பட்ட ஒவ்வொரு அணைகளிலிருந்தும் தற்பொழுது புனித நீர் எடுக்கும் நிகழ்ச்சி என்பது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. தற்பொழுது கன்னியாகுமரி மாவட்டம் சிற்றாறு 2 அணை பகுதியில் இருக்கும் அந்த தண்ணீரை புனித நீரை எடுத்து தற்பொழுது நாடார் மகாஜன சங்கம் சார்பில் எடுத்து செல்லும் அந்த நிகழ்ச்சி என்பது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. நாம் அதை தற்பொழுது பார்க்கலாம். இதே போன்று தமிழகத்தை பொறுத்த அளவில் ஒவ்வொரு அணை பகுதிகளிலிருந்து, குறிப்பாக காமராஜர் ஆட்சி காலத்தில் கட்டப்பட்ட அந்த அணை பகுதிகளிலிருந்து புனித நீர் என்பது தற்பொழுது எடுக்கப்பட்டு வருகின்றன. நம்மோடு தமிழ்நாடு நாடார் மகாஜன சங்கத்தின் பொதுச் செயலாளர் திரு கரிக்கோல்ராஜ் அவர்கள் இருக்காங்க. அவங்கள்ட்ட சில கேள்விகளை முன்வைக்கலாம். சார் வணக்கம். இதுவரைக்கும் கொண்டாட்டங்கள் சிறப்பாக போயிட்டுருக்கு. ஒரு ஆண்டு இல்லாமல் இந்த புனித நீர் எடுக்கும் நிகழ்ச்சி என்பது இந்த ஆண்டு துவங்கப்பட்டிருக்கிறது. இதன் முக்கிய குறிக்கோள் என்னவாக இருக்கும்? இல்லை, புனித நீர் என்பது காரணம் பெருந்தலைவர் காமராஜரால் இத்தனை அணைகள் கட்டப்பட்டு இத்தனாயிரம் ஏக்கர்கள் இதனால் பயன்பட்டு கொண்டிருக்கிறது. 67க்கு பிறகும் இன்றைக்கு வரைக்கும் அதனால் தான் நம்மளுடைய விவசாயம் நின்று கொண்டிருக்கிறது. அதை இன்றைக்கு இருக்கின்ற தலைமுறைக்கு தெரிய வேண்டும் என்ற ஒரு குறிக்கோளோடும் சமீப காலமாக பெருந்தலைவர் காமராஜரை அவமானப்படுத்துகின்ற பணிகளை தொடர்ந்து கொண்டிருக்கிறார்கள். இதையெல்லாம் இந்த புனித நீரை வைத்துத்தான் நாங்கள் கழுவ வேண்டும் என்ற நோக்கத்தோடு தான் அவரால் கட்டப்பட்ட அணைகளிலிருந்து இந்த நீரை எடுத்து அவருக்கு அந்த சிலையை கழுவுகின்ற பணியை இந்த புனித பயணத்தை பெண்களே 124 குடங்கள் மகளிர் சேனையின் மூலமும் அதை எடுக்க வைத்து இன்றைக்கு நாங்கள் துவக்குகின்ற விழாவில் தான் பாலிடெக்னிக் கல்லூரி, பார்மசி கல்லூரி நிர்வாகிகளும் கலந்து கொண்டிருக்கிறோம். ஆட்சியில் பங்கு கிடைத்தவுடன் காமராஜரின் கனவு நிறைவேறிவிட்டதாக காங்கிரஸார் தெரிவிக்கின்றனர். இது உண்மையிலே காமராஜரின் கனவு என்பது நிறைவேறிவிட்டதா? கக்கன் அவர்கள் வெற்றி பெற்ற மேலூரில் விஸ்வநாதன் அவர்கள் வெற்றி பெற்றிருக்கின்றார். அவருக்கு அந்த அமைச்சரை கொடுத்திருக்கின்றார்கள். பெருந்தலைவர் காமராஜர் விருதுநகரில் தோற்கடிக்கப்பட்ட பின்னால் இங்கே 69இல் நின்று வெற்றி பெற்ற இந்த தொகுதியில் இருந்து ராஜேஸ்வரன் எம்எல்ஏக்கு இன்றைக்கு அமைச்சர் கொடுத்திருக்கிறார்கள். ஏனென்றால் 2 பேருமே அந்த இடத்தில் கக்கன் ஒரு நேர்மையானவர், காமராஜர் நேர்மையாக வெற்றி பெற்ற நாகர்கோவிலில் அவருக்கு அந்த அமைச்சர் பதவி கொடுத்திருக்கிறது. இந்த காங்கிரஸ் கட்சிக்கும் பெருமை ஏற்றிருக்கிறது. அதனால் அந்த அடிப்படையில் சொல்லியிருப்பார்கள். நியூஸ் 7 தமிழுக்காக கன்னியாகுமரி மாவட்டத்திலிருந்து ரமேஷ்குமார்.